ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜவ்வரிசி வடை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வடை செய்ய தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப், வேக வைத்த உருளைக்கிழங்கு 1, வேர்க்கடலை 50 கிராம், இஞ்சி 1 துண்டு, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, சோம்பு 1 டீஸ்பூன், ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. ஜவ்வரிசி வடை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் விட்டு சூடு பண்ணிட்டோம். அது வந்து சூடாகிறதுக்குள்ள நம்ம வந்து தேவையானதெல்லாம் பண்ணிடலாம். நம்ம வந்து முதல்ல ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சிருந்தோம். இப்போ அது நல்லா வந்து மிக்சியில போட்டு ஒரே ஒரு சுத்து ஜஸ்ட் நீங்க சுத்துனீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சுத்தி எடுத்துக்கோங்க. அடுத்ததா இதுல நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதை ஆட் பண்ணும். அடுத்ததா இதுல காரத்துக்கு ரெட் சில்லி ஃபிளேக்ஸ். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல நல்லா திருகி இருக்க இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய், பொடியா நறுக்கி இருக்க கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பொடியா நறுக்கி இருக்க வெங்காயம். இப்ப இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஃப்ளேவருக்கு ஆட் பண்றோம். அடுத்தது அதுல வேர்க்கடலையை நீங்க வந்து கொஞ்சம் பொடி பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க இந்த அளவுக்கு பொடியா இல்லாட்டாலும் நீங்க வந்து அங்கங்க உங்களுக்கு கிரன்ச்சியா வேணும் அப்படின்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடியே நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து ஃப்ளேவருக்காக தான், டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வடை வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு வடை தான். நீங்கள் வந்து ஜவ்வரிசி ஊறுற டைம் தான் நமக்கு. இப்போ வந்து வடைக்கு எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் வந்து ஜவ்வரிசி இருந்ததுன்னா இந்த மாதிரி மிக்சர் நீங்கள் ரெடி பண்ணி, இன்னும் மற்ற பொருள் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், நீங்கள் வந்து சட்டுன்னு பண்ணிடலாம். தண்ணி விட்டு நம்ம வந்து பிசைஞ்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதுல இருக்க தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆனா போதும். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகும் போதே அதில் வந்து தண்ணி நல்லா நமக்கு இழுத்துருக்கும். அதனால நல்லா நீங்க வந்து பிசைஞ்சு விடும் போது அதுவே வந்து நமக்கு தண்ணி நல்லா ஊஸ் அவுட் ஆயிடும். இந்த வேர்க்கடலை போட்டிருக்கிறதுனால இது வந்து நம்ம பிசை நல்லா அந்த ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். இதுல இப்போ நம்ம வடையை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தட்டி வச்சாச்சு. எண்ணெயும் ஒரு பக்கம் சூடாக இருக்குது. இதில் ஒன்றா எடுத்து நம்ம போட்டுடலாம். நீங்கள் ஒன்றா தட்டி போடும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வெந்திருக்கும், ரெண்டாவது நம்ம தட்டுறதுக்குள்ளே முதல் போட்டது வெந்துடும். ஸோ அதனால் இது மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப க்ரௌட் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாக இருக்க மாதிரி. நல்ல ஜவ்வரிசி நமக்கு வந்து ஊறி இருக்கிறதுனால டக்குன்னே வெந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். வேர்க்கடலை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இது வந்து உடனே கலர் மாறிடும். ஸோ அதனால வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காம நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து உள்ளேயும் வேகும், இல்லாட்டி வெளியே மட்டும் வெந்துடும், உள்ளே வந்து மாவாகவே இருக்கும். ரொம்ப அதே மாதிரி நம்ம சிம்மில் வச்சுட்டாலும் எண்ணெய் நிறைய குடிச்சிடும் நம்மளோட ஜவ்வரிசி. ஸோ அதனால நல்லா வந்து நமக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில், ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும்.
நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒயிட்ல சேர்ந்து அந்த ரெட் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ அழகா இருக்கும். இது மிளகாத்தூள் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து இது கேட்சியா இருக்காது. பச்சை மிளகாயும் நம்ம வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அங்கங்கே நமக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்காம எப்படி நம்ம வந்து மிளகா சேர்த்து அரைப்போமோ அதே மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட்ல இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு வடை தான் இது. யூஸ்வலாக வந்து நம்ம பருப்புல எல்லா பருப்புலையுமே நம்ம வந்து வடை பண்ணுவோம். மசால் வடைக்கு நம்ம வந்து கலந்த பருப்பு இந்த மாதிரி எல்லாமே சேர்ப்போம். ஸோ இந்த ஜவ்வரிசி வடை பண்ணும்போது யூஸ்வலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விசேஷத்துக்குலாம் பண்ணும்போது கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக இருக்கும். இப்போ ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது முழுசா சேர்க்காம இது வந்து நம்ம மிக்ஸில ஒரு சுத்தி சேர்த்துருக்கோம். அப்படி நம்ம சேர்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெயில போடும்போது நமக்கு வந்து வெடிக்காம இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு, இப்போ கலர் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு. இத நம்ம ஒரு டிஷ்யூல எடுத்துக்கலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த ஜவ்வரிசி வடை பார்த்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம். இது நல்லா வந்து எண்ணெய் எல்லாமே இந்த டிஷ்யூ இழுத்துருச்சு. நம்ம இத வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இந்த வடை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சர்வ் பண்ணும்போது நல்லா வந்து சூடா சர்வ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஜவ்வரிசி அப்படிங்கிறதுனால ஆறவும் இது வந்து ஒரு மாரி சாகியா ஆயிடும். நமக்கு வந்து ஒரு மாரி சூயியா லைக் ரொம்ப வந்து இழுக்கிற மாரி ஆயிரும். அதனால நீங்க ஹார்ட் ஆயிடும். அதனால நீங்க வந்து இத சூடா சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாருக்கும். கிரன்ச்சியா இருக்கும். இதுக்கு ஒரு கெட்சப்போ இல்ல வந்து ஒரு சட்னியோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்.